யூடியூப்பில் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இது மிஸ்டர் ஆல்ரவுண்டர் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங் சம்மந்தமான வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தா புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். உங்களோட மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் இல்லாதவங்க நான் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ மிடில் இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ரேஷியோ சூஸ் பண்ணிக்குவோம். ரேஷியோ எந்த ரேஷியோ சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1:1, அதாவது இன்ஸ்டாகிராம் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதை செலக்ட் பண்ணதும் கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு நமக்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்ண சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்ரவுண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஒரு ஃபைல் மாதிரி பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்ரவுண்டை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணியாச்சு. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மேக் பண்ண போகிற அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒரு வீடியோவாக இருக்கணும். அந்த வீடியோவாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோ வச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லை வீடியோவோ மேக் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணுறப்ப வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வீடியோ ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எப்படி வீடியோ ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, சர்க்கிளில் இருக்க டூல்ஸ் பாக்ஸில் லேயர் அப்படின்னு லெஃப்ட் சைடு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு டூல்ஸ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு மீடியா அப்படின்னு இருக்கும். அந்த மீடியாவுக்கு போய்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். மீடியா செலக்ட் பண்ண உடனே திரும்ப ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த வீடியோ மேக் பண்ணணுமோ அந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இது ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகாமல் இருக்குது. இது எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடு இருக்க அந்த டூல்ஸ் பாக்ஸில் சிசர் ஐக்கனுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் ஆஃப்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபுல்லாக ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும். இப்போ டிக் பண்ணிக்கோங்க. திரும்ப இதே வீடியோ நமக்கு தேவை. இதை வந்து நம்ம டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் இப்படி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டூப்ளிகேட் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அந்த சிசரை கணக்கு பக்கத்தில் இருக்க பாக்ஸுக்கு போயிட்டு அது நம்ம ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஒரு வீடியோவுக்கு மட்டும், ஒரு வீடியோ ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி லைட்டாக சாய்ச்சி வச்சுக்கலாம். சாய்ச்சி வச்சோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக சாய்ச்சி வச்சுக்கலாம். சாய்ச்சி வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பவும் அந்த சின்ன இதாக இருக்குது பார்த்தீங்களா, ஜூம் பண்ணோம்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது அதிகமாக வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ட்ரிக் தான். அந்த ஒரு ட்ரிக்கை பண்ணால் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இதுக்கு போயிட்டு கிராப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் மாஸ்க் அப்படின்னு டிசேபிள் இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதும் கீழே ஷேப்னு வரும். அது வந்து பாக்ஸ்லேயே இருக்கட்டும். கீழே ஃபீச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து 0ல் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 10 வர மாதிரி வச்சுக்கோங்க. 10, 20 இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. 20 வச்சுக்கலாம். 20 வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தா தெரியும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த லேயருக்கு போயிட்டு கீழே நான் 4th ஆப்ஷன் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு போங்க. அதுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க.
இப்போ லிரிக்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அந்த லிரிக்ஸோட நம்ம ஃபாண்ட் மாற்றிக்கலாம். இந்த அதை ஃபாண்ட்டு சாரி அந்த லிரிக்ஸ் ஆட் பண்ண உடனே செலக்ட் பண்ண உடனே ஏன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே அதே மாதிரி ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபாண்ட்டை நல்லா பெருசாக வச்சுக்கிட்டு லிரிக்ஸை கொண்டாந்து கீழே வச்சிடலாம். அப்படி கொஞ்சம் அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சாய்ச்சி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லாத்துக்குமே கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதையும் கீழே கொண்டு வச்சுட்டு சாய்ச்சி வச்சுக்கோங்க. இதோட கலரை நம்ம வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது சரியில்லை. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சு இதோட இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் கொடுத்துக்கலாம். இன் அனிமேஷன் போயிட்டு நம்ம இங்கே வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா லெட்டர் பை லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே அதே மாதிரி லெட்டர் பை லெட்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ பார்த்த மாதிரி நமக்கு டெமோ வீடியோவில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். It's caught in the crossfire.